ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் உங்களோட பிரின்சிபலுக்கு. ஒரு லேடிஸ் ஸ்கூல், அதாவது ஒரு உமன் ஸ்கூல் ரன் பண்ணுறவங்கள நான் தடவையாக நான் இப்போ பார்க்குறேன். அதாவது ஒரு ரிலிஜியன் சார்ந்த ஒரு ஸ்கூல் ப்ளஸ் ஒரு லேடி ஒரு ஒரு விஐபிஸ் கூப்பிடுறதுக்கு, ஒரு ஒரு ஹானரபிளாக கூப்பிடுறதுக்கு கூட லேடிஸாக பார்த்து நம்மள உமன்ஸில் யார் யாரெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சார் தேடி அவங்கள இன்னைக்கு இன்வைட் பண்ணி உங்க எதிர்க்க பேச வச்சிருக்காங்க அப்படின்றதே வந்து நான் இன்னைக்கு ஒரு 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 ரொம்ப ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வந்து என்ன சொல்றது, நான் வந்து முன்னேறி இருக்கேன், நான் ஒரு இடத்துல வந்து ஸ்பீச் கொடுக்க போறேன் அப்படின்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு இல்லைங்களா. அது வந்து அந்த அந்த அதுதான் உங்களோட கடவுள், கரெக்டுங்களா? அதே மாதிரி ரிலீஜியன் சார்ந்த ஒரு ஸ்கூல் அப்படின்றது நான் கான்வென்ட் பார்த்துருக்கேன், பட் முஸ்லீம் ஸ்கூல் நான் பார்த்ததில்லை. நான் கேள்விப்பட்டேன். மேம் பக்கத்தில் இருக்க மேம், சாரி உங்கள் நேம் மேம், ஃபைத்துமா, அந்த மேம்கிட்ட கேட்டு கேட்டு நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை எல்லாத்தையும் நான் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அது என்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பெண்களின் முன்னேற்றத்துக்கு பிஹைண்ட் யார் இருப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா, வார்த்தைக்கு யார் இருப்பாங்க? ஒரு ஆண் இருப்பாங்க இல்லையா, ஒரு ஆண் இருப்பாங்களே. நீங்க மொத்தம் எத்தனை பேர் இருப்பீங்க? ஒரு 100 மெம்பர்ஸ் இருப்பீங்களா? அந்த 100 மெம்பர்ஸ்க்கும் உங்களோட பிஹைண்ட் யார் இருக்காங்கன்னா உங்க பிரின்சிபல் தான் இருக்காங்க. ஓகேங்களா? இன்னைக்கு எங்களை இன்வைட் பண்ணி எங்களை கங்க்ராச்சுலேட் பண்றதுக்கும் உங்க பிரின்சிபல் தான் இருக்காங்க. ஒரு பெண்களின் முன்னேற்றத்துக்கு ஒரு ஆண் பின்னாடி நிற்பாங்க இல்லையா, ஒரு ஆண் முன்னேற்றத்துக்கும் ஒரு பெண் பின்னாடி நிற்பாங்க. அவங்க யார் தெரியுங்களா? உங்க பிரின்சிபலோட மனைவி. ஸோ இது வந்து அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேன். நீங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். உங்க பிரின்சிபல் கிட்டே வரல, ஆனா நீங்களே உங்களோட எல்லாமே நீங்க தான், உங்களோட எல்லாமே நீங்க தான். ஆல் லேடிஸ் ஒரு சின்ன பெர்ஃபார்ம், ஒரு ஒயர் தள்ளுறதா இருக்கட்டும், ஒரு ஒரு இது விழுறதா இருக்கட்டும், ஒரு கல் இடிக்கிறதா இருக்கட்டும், அட் அ டைம்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், வேகமா போறீங்க, எடுக்கிறீங்க, டக்குன்னு செய்யறீங்க, போறீங்க, எல்லாமே நீங்க தான், எல்லாமே நீங்க தான். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு உற்சாகமும் ஊக்கத்தையும் கொடுத்துருக்குறது உங்களோட பிரின்சிபலுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு நடத்துறதுக்கோ உங்களோட ஒழுக்க முறைகள், உங்களோட டீச்சிங் வே, வார்த்தைக்கு வார்த்தை நீங்க வந்து உங்க கடவுளுக்கு நீங்க நன்றி சொல்றீங்க. அதை வந்து நான் பக்கத்துல இருக்க மேம்கிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், என்னமோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வார்த்தைக்கு வார்த்தைக்கு உங்களோட கடவுளுக்கு நன்றி சொல்றீங்களா, அதுவே ஒன் ஆஃப் தி ரிலிஜியன் சார்ந்த ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஒரு அழகான ஒரு என்ன சொல்றது ஒழுக்க முறைகள். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு அழையே வந்துருச்சு. எனக்கு ஒரு ஒரு டைம்ல சில பேர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. எங்க ரிலீஜன்ல வந்து தப்பா எடுத்துக்க கூடாது. ஒரு சின்ன குட்டி கதை இருக்கு, சொல்லட்டுங்களா? சின்ன அதாவது எங்க இதுல வந்து பெருமாள், சிவன் சொல்லிட்டு ஒரு சாமி எல்லாம் எங்களுக்கு இருக்காங்க இல்லைங்களா. அவர் ஒரு லட்சுமின்றவங்க வந்து செல்வத்தை கொடுக்குறவங்க, ஓகேங்களா. சரஸ்வதின்றவங்க நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க, படிப்பு கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரிலிஜன் ஒரு சாமி இருக்காங்க. அப்போ பெருமாள் கிட்ட கேட்டாங்களாம், லக்ஷ்மி கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் நான் தான் வாழ வைக்கணும், எனக்கு நிறைய செல்வத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு பெருமாள்னு சொன்னா, நான் கொடுக்குறேன் உனக்கு, எல்லாருக்கும் செல்வத்தை அருள்ற மாதிரி நான் கொடுக்குறேன், நோய் நொடி இல்லாத எல்லாத்தையும் நான் கொடுக்குற மாதிரி நான் கொடுக்குறேன், ஆனா நான் எப்ப வேணாலும் அந்த செல்வத்தை நான் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி வரம் கொடுத்துட்டாருலாம். அதுக்கு சரஸ்வதின்றவங்க படிப்பு கடவுள் இல்லைங்களா, அவரு போய் அவங்க ஹஸ்பண்ட் என்ன கேட்டாங்கன்னா, லக்ஷ்மிக்கு வந்து அவங்க கேட்ட வரத்தை அவங்க கொடுத்துட்டாங்க, நான் ஒரு வரம் கேட்பேன், ஆனா அந்த வரத்தை எக்காரணத்தை கொண்டு என்கிட்ட அவங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்படி என்றால் செல்வத்தை கேட்காதே, கல்வியை கேள், உன்னிடமிருந்து பறிக்கப்படாத ஒன்று, அதை நான் உனக்கு அருள்றேன், நீ படிப்புக்குரிய கடவுளாக மாறு அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்காங்க. இதை யார் சொல்றாங்கன்னு தெரியுங்களா? என்னோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் பர்வீன் சுல்தானம். அவங்க உங்க ரிலீஜியன்ஸ், அவங்க பேச்சு வந்து என்னோட மோட்டிவேஷன். நான் வந்து முன்னேறதுக்கு ஒரு படியும் வந்து அவங்களோட வார்த்தைகளை கேட்டுதான் முன்னேறேன். அவங்க எந்த மதத்தையும் குறிப்பிட மாட்டாங்க, பார்த்திருக்கீங்களா? எல்லாமே படிப்பாங்க. ஆனா நான் பாருங்க, உங்க பர்வீன் சுல்தானா தான் என்னோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சர். சோ கல்வியை மட்டும் கற்றுக்கொள், படிப்படியா எப்படி போகணுன்ற வழி உங்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா? எனவே இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பிரின்சிபல் அவங்க ஃபேமிலி எல்லார் மெம்பர்ஸ்க்கும் நான் சொல்லிக்கிறேன். உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப 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 ப்ரௌட் ஆஃப், என்ன சொல்றது, ரொம்ப உயர்ந்த நிலைக்கு நீங்க போவீங்க. அந்த அளவுக்கு உங்களை வந்து உங்க ஸ்கூல் வந்து நடத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ so much. Thank you so much, ma'am. Thank you so much, ma'am, for your valuable and inspiring work.